மாவட்டம், ஒன்றியம், நகரம் அப்படிலாம் இருக்குல்ல, மாநிலம் அப்படிலாம் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே ஒரு பேர். இது எதனால் என்ன பலன்னா, அந்த விருப்ப மனுக்களை பார்க்கும்போது, ஓ இவன் நமக்கு பணம் கட்டியிருக்கானா, அப்போ நம்ம ஆதரவாளர் இவன், ஏதாவது ஒரு டெண்டர் வந்தால் கொடுப்பா, ஏதாவது ஒரு விஷயம் வேலை வந்தால் அவனுக்கு ஒன்று பண்ணி கொடு, இல்லை அவன் நம்மகிட்ட ஏதாவது தேவைக்கு வந்தாலும் செஞ்சு கொடு அப்படின்னு ஆளும் கட்சியாக மாறுகிறவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். இது காலங்காலமாக நடக்கிறது. ஏதோ அதிமுக திமுக மட்டும் சொல்லலை, எந்த கட்சி மேல் மட்டத்திலையும். இப்போ நரேந்திர மோடி வாரணாசியில் நிற்கிறாருன்னா, வாரணாசியில் மோடி பேரில் 10 பேர் கட்டியிருப்பான், நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி எல்லா கட்சியிலும் நடக்கும். 1 அல்லது 2 அல்லது 3 மடங்கு அல்லது 4 மடங்கு கூட நீங்க உங்களுடைய செல்வாக்கு மிக்கமாக பணம் கட்டலாம். 50,000 பேரும் 10,000 ரூபாய் கட்ட முடியுமா? முடியாது. வாய்ப்பு இருக்கா? அப்ப நீங்க பித்தலாட்டம். இன்னொன்னு, சரி 50,000த்துல பாதியை மைனஸ் பண்ணிடுங்க, 25,000 மனுக்கள் வராதுன்னே கூட வச்சுங்க. 25,000 மனுக்கள் 10,000 ரூபாய் வருமா? வராது. அப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு 10,000 கழிச்சிருங்க. ஒரு 5,000 தனி தொகுதி, 10,000 பொது தொகுதி, ஒரு 15,000 அல்லது இன்னும் கூட 5,000 கழிச்சிருங்க. 10,000 மனுக்களே வச்சுங்க. 10,000 × 10,000 கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மலைப்பா இருக்கா?